டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக ஒரு இயக்கத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறார். பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு பேசும் பொருளாக இருந்தது. இது எல்லாத்துக்குமே ஒரு முடக்கு பொருளாக, ஆமாம் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், இது இயக்கமாக இருக்குது, வி ஆர் த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பித்து இதில் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, இது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இதில் இணைஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இந்த வெப்சைட் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே 10 லட்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, இதில் உறுப்பினர் ஆயிட்டாங்க அப்படின்னு பேசப்படுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவிலிருந்து பல பேர் பிரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, இங்கே நம்ம அண்ணாமலை கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதில் அண்ணாமலை அவர்கள் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, ஆனால் நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னா 2031 இது அடுத்த நடக்க போகிற பொது தேர்தலில் நம்மளுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லிட்டார். அண்ணாமலை கிட்ட பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு வீடியோ பேசினார்ல, பல விஷயங்கள் பேசினாருங்க, அதெல்லாம் நம்ம விட்டுடுவோம். அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ரொம்ப கேட்சிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா, அரசியல் வகைப்படுத்தப்படணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. அரசியல் பயிற்சி மையத்தை ஆரம்பித்து எல்லாருமே என்ன பண்ணணும், பயிற்சி பெறணும். இந்த அரசியல் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், சீட்டு கொடுப்பேன், பதவிகள் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்துருக்கிறார்ல, இதை நம்ம என்ன பண்ணணும், உண்மையிலேயே வரவேற்கணும். ஏன்னா இன்னைக்கு அரசியல் வகைப்படுத்தப்படாமல், அரசியல் ஞானம் இல்லாமல், அரசியல் தெரியாமல் இங்கே நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்கிறாரு, கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் முன்வைக்கப்படுது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் கேள்வி 6 மணிக்கு மேலே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் ஞானம் அப்படின்னு தெரியல. அதே போல் ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாரு, கொள்கை தலைவரை பற்றி கேட்டால் நீங்கள் ஆய்வை வந்திருக்கோம், நீங்கள் அப்புறமேட்டு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஸ்ரீநாத் அவர்கள் கச்சத்தீவை பற்றி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நோ கமெண்ட்ஸ் அப்படின்றாரு. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசினீங்களே ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த கேள்வி இங்கே கேட்காதீங்க அப்படின்றாரு. ஸோ நிறைய விஷயங்கள் அரசியல் வகைப்படுத்தப்படலை அப்படின்றதான் அவங்களுடைய வாயில தெரியுது. இதில் இன்னொரு அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கப்புறம் தான் அரசியல் கற்றுக்குறோம், எங்களுக்கு டைம் கொடுங்க, அரசியல் கற்றுக்குறோம் அப்படின்னு. சார், அரசியல் கற்றுக்கிறது அப்படின்றது ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு தான் அரசியல் கற்றுக்கணும் இல்லை, முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், அரசியல் கற்றுக்கணும். அரசியல் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் ஆட்சி செய்ய வரணும். ஆனால் இங்கே எப்படி தெரியுமா இருக்குது, ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அரசியலை கற்றுக்கிறாங்களாம். எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு போய் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்றதான் நம்ம வேதனைப்பட வேண்டியது. இது அமைச்சர்கள் மட்டும் இல்லை, தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்குற ஒரு சிலருக்கு கூட இந்த அரசியல் நாலேஜ் இல்லை அப்படின்ட்டு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போது நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு ஒரு கேர்ள் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் ஏன் சட்டமன்றத்தில் பதில் சொல்லணும், அவர் மக்கள்கிட்ட தானே பதில் சொல்லணும், ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு 50 எம்எல்ஏக்கள் 60 எம்எல்ஏக்கள் தானே இருப்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லி என்னையா பிரயோஜனம், அவரை பெருவாரியாக ஜெயிக்க வச்ச மக்கள்கிட்ட தானே போய் சொல்லணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற அரசியல் நாலேஜை அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆனால் இது அரசியல் நாலேஜா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போது ஒரு எம்எல்ஏ அப்படின்றவர் ஒரு தொகுதியில் இருக்கிற 1 லட்சம் பேர் மக்கள் பிரதிநிதி தான் வந்திருக்காரு. இப்போ ஒரு தொகுதியில் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா, இப்போது பெரம்பூர் தொகுதியில் 2 லட்சத்துக்கும் அதிகமான பேர்கள் இருக்காங்க. இந்த 2 லட்சம் பேருடைய குரலாக தான் விஜய் அங்கே என்ன பண்ணுறாரு, சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறார். இந்த 2 லட்சம் பேர் அங்கே போய் உட்கார முடியாது, பேச முடியாது, குரல் கொடுக்க முடியாது. இந்த தொகுதிக்கு உட்பட்ட, இந்த பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட 2 லட்சம் பேர் உடைய குரலாக தான் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, சட்டமன்றத்தில். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்தந்த தொகுதி மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு எம்எல்ஏக்களை அனுப்பி வைப்பாங்க. சட்டமன்றத்துக்குள்ளே போங்க, நம்ம தொகுதியில் உள்ள பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, இதெல்லாம் போய் எடுத்து சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம தொகுதியை டெவலப் பண்ணுங்கள், நம்ம ஊரை டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஜனங்களும் ஒரு எம்எல்ஏக்களை உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு எம்எல்ஏ கிட்ட சொல்கிற பதிலும் அந்த தொகுதி மக்களுக்கே சொல்கிற பதில். இந்த ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் அந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்கன்னா, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. ஸோ இவங்களுடைய அரசியல் நாலேஜ் இந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம கட்சியில் அப்படின்னு தான் அண்ணாமலை அவர்கள் தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் பயிற்சி மையத்தில் பங்கு பெறணும், கற்றுக்கொள்ளணும், அரசியலை கற்றுக்குங்க. ஏன்னா அவரே சொல்கிறாரு, நான் 2009 தேமுதிகவில் 3 மாதம் இன்டர்ன்ஷிப் நான் என்ன பண்ணேன், கற்றுக்கிட்டேன். எனக்கு விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தார் அரசியல் கற்றுக்கிறதுக்கு அவர் சொல்கிறாருங்க.
விஜயகாந்தை பத்தி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் பாஜகவில் வந்து என்ன பண்றேன், பல விஷயங்கள் நான் கத்துக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ண சொல்றாரு. இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமைத்துவம் இருக்குது அப்படின்னா நான் பயிற்சி பெற்றுட்டேன். ஸோ அதே போல இந்த கட்சியில் வரவங்களுக்கு எல்லாருக்குமே அரசியல் பயிற்சி. ஏன்னா நாளை பின்ன தாவேக்காவை எல்லாரையும் கை காட்டுற மாதிரி நாளைக்கு நம்மள கை காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் கிட்ட இருந்ததுனால தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்சி ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, கட்சியில் வரவங்களும் கட்சியில் இருக்கிறவங்களும் அரசியல் வகைப்படுத்தப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன்னெடுக்கிறதுனால தான் இந்த விஷயம் அவருக்கு பயங்கரமா கை கொடுக்கும் அப்படின்னு நம்மளால பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். நம்மளுடைய தமிழர் பண்பாடு மாதிரி தான் நான் பாஜக கிட்ட போயிட்டு என்ன பண்ணேன், அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் கட்சி விட்டு நினைக்கிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாஜகவை நான் விமர்சிப்பனா விமர்சிக்க மாட்டானா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லார்கிட்டையும் இருக்கு. எனக்கு திமுக போல அதிமுக போல பாஜகவையும் நான் விமர்சிப்பேன், தேவைப்பட்டால் நான் விமர்சிப்பேன். தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் ஏதோ ஒரு கேடு விளைவிக்கிற ஒரு திட்டங்களை பாஜக இங்கே செயல்படுத்துமாகில் நான் அதை வன்மையாக கண்டிப்பேன், பாஜகவை பயங்கரமாக விமர்சிப்பேன் அப்படின்னு தெல்ல தெளிவாக அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாரு இங்கே குறிப்பிட்டு பேசுகிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் நான் எதுக்குங்க இந்த ஆளுங்கட்சி எதிர்க்கணும், ஆல்ரெடி எதிர்க்கிறதுக்கு திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, மற்றும் பலர் இருக்கிறாங்க, நான் எதுக்கு இதை வந்து பற்றி விமர்சிக்கணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளை வந்து நான் இருக்க மாட்டேன், ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் கட்சியாக தான் நம்ம இருப்போம். இது முதல்ல இயக்கமாக இருக்கும், இது கட்சியாக மாறுமா மாறாதா அப்படின்ற சந்தேகங்களுக்கு இருக்கலாம். நிச்சயமா கட்சியா மாறும். ஆனா இப்ப கிடையாது. வருகிற பொது தேர்தலில் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா இதுல பங்கு பெறுவோம் அப்படின்னு அவர் ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம அப்துல் கலாம் ஐயா பேர்ல இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு, வெப்சைட்டை கொடுத்து போய் இணைஞ்சிக்கிறவங்க இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச என் கூட வேலை செய்கிறவங்களே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெப்சைட் நியூஸ் வந்த உடனே டக்கு 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 டக்குன்னு ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க சேர்ந்துட்டாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏடிஎம்கேல பயணித்தவருங்க, என் தம்பி ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் ஏடிஎம்கேல பயணித்தவர், அவர் என்ன பண்ணிட்டாரு, வேண்டாம் ஏடிஎம்கேல இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பூதாகரமான புயல் அடிக்குது, எதுக்கே அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கட்சியில் போய் என்ன பண்ணுறாரு, நிறைய இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலை கட்சியில் வந்து இறையிறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுக தாவேகா அதிமுக அப்படின்ற போயிருந்த ஒரு போட்டி முதல் இப்போ அண்ணாமலை உள்ள வந்ததுனால ஒரு கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு கூட பேசப்படுது. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இங்கே கட்சிக்குள்ளே வந்துட்டா கூட்டணி அமைப்பாரா, இல்லை விஜய் மாதிரி தனித்து நின்று அதுக்கப்புறம் கூட்டணி அமைப்பாரா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியோ ஒன்றுங்க, அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பாஜகவுடைய அழிவு இங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.